சற்று முன்பு ஒரு மாட்டிற்கு ஒரு சூடு தான். ஓகேங்களா? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் மீண்டும் பார்த்திங்கன்னா அதிரடியான ரைடு சம்பவங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் அதிரடியான ரைடுகள் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட எண்ணிலடங்கா ஊழல்களை செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதுக்கு என்னவோ பட்டிக்காட்டாத மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவர் பண்ண வேலைகளும் சேட்டைகளும் அவ்வளவு வேலைகள் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அதிரடியான ரைடுகள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அதிரடியான ரைடுகள் என்பது நிச்சயமாக எப்பொழுது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா, கூடிய விரைவில் ரைடுகள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு விதமான பல துறையை சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய விதமான மாற்றங்களை நோக்கி நம்முடைய அதிமுகவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அதிரடியாக ரைடு சம்பவங்கள் அப்படின்றது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமாயின் நிச்சயமாக கடுமையான தண்டனைகள் அப்படின்றது வழங்கப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிலைமையே இங்கு வேற. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் உண்மையிலேயே அதிரடியான ரைடுகள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடைக்கானலில் குணா கேவ் இருக்கும், அங்கே எத்தனையோ போட்டுருங்க. அவ்வளோதான். அங்கே தான் திரும்பி எடுக்கவும் முடியாது, வரவும் முடியாது. தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிரந்தரமான வழி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் அதிரடியான ரைடு சம்பவங்கள், கைது சம்பவங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமாயின் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் ரைடுகள் அப்படின்றது கூடிய விரைவில் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, அதிமுகவில் எத்தகைய சூழல்கள் என்பது நடைபெறும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் அதிரடியான ரைடு சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரைடு நடந்தால் நிச்சயமாக அது நன்றாக இருக்குமா, அல்லது காலப்போக்கிலே அந்த ரைடுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை போலலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது